இப்போ இன்னைக்கு என்னுடைய பக்தி யாரை பார்த்திருக்கிறது? உங்களுடைய பக்தியானது, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியானது, உங்களுடைய ஆசீர்வாதமானது மற்றவர்களை பார்த்து செய்வதனால பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களை பார்த்து செய்வதனால பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன பண்றாங்க, எடை போடுறாங்க. இல்லை, நான் சொல்றேன், சபைக்கு வர்றவங்கள நீங்க சபைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த நல்ல தெய்வத்துக்காக வைராகியம் பாராட்டி நன்றியுள்ளவர்களாய், நல்ல விசுவாசிகளாய், நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் தேவாலயத்துக்கு வரணும். உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார்? அதை அறிந்து புரிந்து அதற்காக மாத்திரம் நன்றி உள்ளவர்களாய், நல் மனசாட்சி உள்ளவர்களாய், நல்ல விசுவாசிகளாய் சபைக்கு வரணும். விசுவாச வாழ்க்கை, நன்றி உள்ள வாழ்க்கை, நல்ல மனசாட்சி உள்ள வாழ்க்கை, இதெல்லாம் மாறணும். ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னா, நம்ம சோர்ந்து போன உடனே எல்லாத்தையும் விட்டுறோம். சோர்ந்து போன உடனே, பலவீனம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, சூழ்நிலை ஒரு மாறுந்த உடனே எல்லாத்தையும் விட்டுறோம். இயேசு என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் நீ எதுக்கு வேணா சோர்வு வரலாம், ஆனா ஜபம் பண்றதுக்கு என்ன வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது.